ஒரு நாட்டோட உச்சபட்ச அதிகாரம்னு பார்த்தோம்னா ஒரு அரசியல் அமைப்பின்படி பிரதமர் மோடியை சொல்லலாம். இந்திய கவர்மெண்ட்ல அப்படியேப்பட்ட பிரதமர் மோடியவே ஏஐ டூவில் யூஸ் பண்ணி அவருடைய வாய்ஸை எடுத்து ஆடியோவை வச்சு பாட்டு பாடுற மாதிரி ட்ரோல் பண்ணி அவரே ஒரு ட்ரால் மெட்டீரியலாக மாற்றுற இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி அப்ரோச் பண்ணணும்னா இன்ச்சு பை இன்ச்சு ஆராய்ச்சி அகழ்வாராய்ச்சி பண்ணி இது நாளைக்கு ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடக்கூடாதுன்றதுக்காக அவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் 200 கோடி சம்பளம் வாங்கிட்டு ஒரு படத்தை சக்ஸஸாக கொடுக்குறதுல மிகப்பெரிய ஆளாகி தமிழ் இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னாலும் இவர் தான் இன்னைக்கு நம்பர் 1. அது நம்ம யாராலையும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிற நம்ம தளபதி விஜய் அவர்கள் கட்சி பேர் வச்சதுல இருந்து கட்சி கொடி வரைக்கும் எல்லாமே மிஸ்டேக்கு, எல்லாமே பேசு பொருள். அதுவும் பாருங்க, அந்த வெற்றி கழகம் ஒரு மெய்யெழுத்து ஒரு எழுத்து விட்டதாலேயே மிகப்பெரிய விவாதமாய் அத்தனை 4 நியூஸ் சேனல் உட்காந்து பேசினாங்க, நம்ம உள்பட பேசணும். ஸோ அங்கிருந்து கட் பண்ணா இப்ப கட்சி கொடி பெரிய விவகாரம் பூதாகாரமாக வெடிச்சிருக்கு. நீங்க உங்க பார்வையில் எப்படி பாக்குறீங்க? அது அந்த கட்சி கொடி கட்சி கொடியில யானை இடம் பெற்றிருக்கு. அது பகுஜன் சமாஜ் கட்சியோட சின்னன்றதுனால அது அசாம் சிக்கிம்ல மட்டும் யூஸ் பண்ணலாம், மற்ற வேற இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் 1993 ஆர்டர் போட்டிருக்காங்க. சரி, அதை நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுனால ஆனந்த் என்ன சொல்லியிருக்காப்புலன்னா, தயவு செய்து அதை எடுத்துருங்க, இல்லைன்னா நாங்கள் கேஸ் போட்டு தோக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களுக்கு ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, டிவிகே கட்சியில் தலைமை அதை பரிசீலனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் என்ன கேட்க வரோம்னா, ஒரு தேசிய பழம் மாம்பழம், தேசிய மலர் தாமரை, இது 1950 அங்கீகாரம் கொடுத்தாங்க இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் அதை எப்படி ஒரு கட்சிக்கு கொடுக்கலாம்? இப்போ பார்த்தோம்னா மலர், தேசிய மலரான தாமரை பிஜேபிக்கு இருக்கு, தேசிய பழமான மாம்பழம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கு. ஸோ ஒரு தேசிய சின்னங்கள் எப்படி ஒரு கட்சிக்கு ஒதுக்கப்படுகிறது? அதுவும் பாருங்க 1950 இதில் சின்னமாக அறிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த கட்சிக்கு கொடுத்தா இத்ததான் சீமான் கேட்டார். எனக்கு சின்னத்தை போடணுன்னே அது தேர்தல் விதிமுறைப்படி ஒரு சின்னத்தை இன்னொரு கட்சி யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு கட்சி யூஸ் பண்ண சின்னத்தை இன்னொரு கட்சி யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப எப்படி இது மட்டும் இந்த தாமரையும் மாம்பழம் மாநில கட்சியா அங்கீகாரம் பெறலன்றதுனால அந்த மாதிரி அப்படி இல்லை. நீங்க அப்படி அங்கீகாரம் பெறலாலும் பெற்று விட்டாலும் ஒரு கட்சி யூஸ் பண்ண சின்னத்தை இன்னொரு கட்சி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் பகுஜன் சமாஜ்வாடி முன்னேற்க வைக்கிற கோரிக்கை. எங்க கட்சியோட ஏனை சின்னத்தை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம்? இது எப்படி தேர்தல் விதிமுறைக்கு, தேர்தல் ஆணையத்திற்கு, சட்டத்திற்கு எதிரானது அப்படின்றாங்க. இதை யோசிக்கணும் இல்லையா இவரு? இன்னொன்னு மிகப்பெரிய ஹைலைட் என்னன்னா, அதுல அவர் சென்ட்ரா ஒரு வாகைப்பூ யூஸ் பண்ற. வாகைப்பூ பார்த்தோம்னா சங்க இலக்கியத்துல என்ன சொல்றாங்கன்னா, வெண்ணிறமும் அவர் சொன்ன மாதிரி ஒரு செந்நிறமும் கலந்த ஒரு பூ, அந்த பூவோட நிறம் அப்படிதான். அந்த வாகைப்பூ எதுக்காக சூடுவாங்கன்னு சங்க இலக்கியத்துல ஒரு தமிழாக எல்லாருக்கும் தெரியும். என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு போர்ல அந்த வீரத்தை நிரூபிக்கும் போது தும்பை பூ சூடுவாங்க, அதாவது விநாயகருக்கு போற தும்பை பூ சூடுவாங்க. அந்த வீரத்தை நிரூபிச்சு முடிச்சதுக்கப்புறம் யார் வெற்றி பெற்றாங்களோ அவங்க தலையில அந்த வாகைப்பூ சூடுவாங்க. இது ஒரு மன்னன் 16 முறை சூடி எப்ப போருக்கு சென்றாலும் மன்னன் நினைக்கிறேன் அவன் எப்ப போருக்கு போனாலும் 16 முறை அந்த வாகைப்பூ சூடிட்டு தான் போனானா. ஸோ அதுக்கப்புறம் அந்த வாகைப்பூ வெற்றியின் ஒரு அடையாள சின்னமாக பார்க்கப்பட்டது. அந்த சின்னத்தை ஒரு சங்க காலத்தில் சொன்ன பூ இவர் மீட்டெடுத்து தன்னுடைய கொடியில பொறிச்சது ஒரு வரவேற்கத்தக்கதுதான். ஆனா இப்ப என்ன விமர்சனம் ஆயிருக்குன்னா, அது வாகைப்பூவே கிடையாது, அந்த கொடி ஸ்பெயின் கொடி மாதிரி. ஸ்பெயின் கொடி அப்போ அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா ஃபெவிகாலோட விளம்பரத்தில் 2 பக்கம் யானை வரும்ன்றாங்க. இன்னொரு ஹைலைட் என்னன்னா, உச்சபட்சம் என்னன்னா, அது ஒரு ஆசிய யானையே கிடையாது, அது ஆப்பிரிக்கா யானை. யானை 2 வகை சொல்லுவாங்க, ஆசிய யானை, ஆப்பிரிக்கா யானை. இது என்னன்னா, ஆசிய யானையில பார்த்தோம்னா ஆண் யானைக்கு தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் இருக்காது. ஆனா ஆப்பிரிக்க யானையில 2 இனத்துக்குமே தந்தம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வித்தியாசம் இருக்கும்போது இவர் சங்க இலக்கியத்துல இந்த வாகைப்பூ கொண்டு வந்தாரு. யானை ஒரு ஆக்சுவலா அதுல இருக்கிற வாகைப்பூ பாத்தீங்கன்னா தூங்கு மூஞ்சி மரத்தோட வாகைப்பூ தான் அங்க கொடுத்துருக்காங்க. இது ஒரு பேச, அது இல்லாம பன்னி வாகை அப்படின்ற ஒரு பன்னி வாகை, ஸோ அப்படின்ற ஒரு மரத்தோட இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கலர் வேரியேஷன். எனக்கு இங்க என்ன சொல்றோம்னா, டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது தன்னுடைய கட்சிகளை பார்த்தோம்னா பழந்தின்னு கொட்டை போட்ட அனுபவசாலின்னு சொல்ற மாதிரி அரசியல்வாதிங்க அவருக்கு ஆலோசனை சொன்ன அவ்வளோ படைபலம் இருந்தது. கேப்டன் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போதும் பண்ருட்டி ராமச்சந்திரன் என்ற மிகப்பெரிய ஒரு அனுபவசாலி அவருக்கு ஆலோசனை சொல்லவும் அவரை வழி நடத்தும் ஒரு அனுபவசாலி இருந்தார். இவரு சினிமாவில் இருந்து அரசியல் கட்சி வர வரைக்குமே புஷி ஆனந்த் அப்படின்ற ஒரு ஆளை தவிர்த்து வேறு எந்த அனுபவசாலியும் இல்லைன்றாங்க. ஆனா மறைமுகமா என்ன சொல்றாங்கன்னா, ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, அரசியல் தலைவர்களும் மறைமுகமா இருக்காங்கன்றாங்க. ஆனா எந்த அளவுக்கு அதை சொல்லிட்டு இருக்காங்கன்றது இருந்திருந்தால்
ஒருவேளை நான் சொல்கிறேன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்திருந்தால் அவங்க அரசியலமைப்பு படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல நாலேஜ் இருந்திருக்கும், தேர்தல் கமிஷனோட விதிமுறைகள் தெரிஞ்சிருந்தால் இப்படி பண்ண அலோட் பண்ண விட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் கொடியை ஏற்றிட்டு என்ன சொன்னார் தளபதினா, நாம் இதுக்கப்புறம் யாருக்காக உழைக்கணும்னா தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மண்ணுக்காக உழைக்க வேண்டியிருக்கு. இந்த கொடியோட சார அம்சத்தை நான் நம்மளுடைய மாநாட்டு அப்ப சொல்றேன். இந்த கொடியோட விளக்கத்தை மாநாட்டுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குன்னாரு. ஆனா அது வந்து இவ்வளவு பெரிய பேசு பொருள் ஆகும் அப்படின்றத நான் ஒரு நாள் நினைச்சு பார்க்கல. 2 யானைகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆளுங்கட்சி அப்புறம் எதிர்கட்சி, ஒரு யானை வந்து டிஎம்கேவும் ஒரு யானை வந்து ஏடிஎம்கேவும். அந்த ப்ரொமோஷன் சாங்ல பார்த்தோன்னா ஒரு யானை வந்து இந்த 2 யானை அடிச்சு துரத்தும். ஸோ 2 கட்சி அடித்து துரத்தி ஜெயிச்சிருவாரு போல. அப்படி அப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் அந்த அரசியல் கட்சியில பார்த்தோம்னா சினிமாவிலிருந்து வந்த எல்லாருமே 3 எழுத்து மந்திரம்னாங்க. அது எப்படின்னா எம்ஜிஆர் 3 எழுத்து, ரஜினி 3 எழுத்து, கமல் 3 எழுத்து, அண்ணா 3 எழுத்து, விஜய் இப்போ அவருக்கும் 3 எழுத்து தான். ஸோ அந்த 3 எழுத்து மந்திரம் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அரசியலில் எப்படி எம்ஜிஆர் ஜெயிச்சரோ விஜயகாந்த் எப்படி ஓரளவு சொல்ல முடியும் எதிர்கட்சி வரைக்கும் போனார். அந்த வகையில தானும் ஜெயிச்சிருவன்ற கான்ஃபிடென்ட்ல இருக்கார். நம்ம இல்லை அவருக்கு புகழ் அதிகமா இருக்கு, பேர் அதிகமா இருக்கு, வரவேற்பு அதிகமாக இருக்கு. இவர் தப்பு பண்ணாலும் ரீச் ஆகுறாரு, நல்லது பண்ணாலும் ரீச் ஆகுறாரு. எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது தன்னோட கொடியை அறிவிக்கும் போது அண்ணாவை கொண்டு வந்து அந்த கொடியில வச்சாராம், டிஎம்கே கொடியில. ஆமா, அவர் வந்து என்னோட இதய கனி அண்ணா தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு சிம்பிளா. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, மற்ற கட்சிகளோட கொடியை வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் நீ வந்து உன் கட்சி கொடியை நீ 1 வரையத்துக்குள்ள நாங்கள் 10 வரைஞ்சிடுவோம் அப்படின்றாங்க. ஓ, இது இருக்கலாம், இப்போ வரைய வேண்டிய அவசியம் இல்லையே. நம்ம கொடியை வந்து அடிச்சு விஜய் வந்து சிங்கத்தை வைக்கல, வேற எதுவும் வைக்கல. ரொம்ப கஷ்டமா அதை விளக்க விரும்புறோம். சிங்கத்தை வைக்க முடியாது, மாம்பழத்தை வைக்க முடியாது, புளியை வைக்க முடியாது, ஏனைய கூட வைக்க முடியாது. ஏன்னா இந்தியாவின் தேசிய விலங்கு புலியாக இருக்கலாம், ஆனால் பாரம்பரிய விலங்கு யானை. அப்படின்ற போது இந்தியாவோட தேசிய சின்னங்களாக அறிவிக்கப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு உயிரினத்தையும் நீங்க வந்து கட்சிக்காக பயன்படுத்தக்கூடாதுன்றது தேர்தல் விதிமுறை. ஆனால் சில கட்சிகள் அந்த விதிமுறைக்கு மாறாக தான் இருக்குது. அது ரொம்ப ஆச்சரியம். சீமான் பிஜேபி மீது பொதுநல வழக்கு போட போறேன், எப்படி ஒரு தாமரை தேசிய மலரை ஒரு கட்சி பயன்படுத்தலாம். அதாவது 1950 அறிவிச்சதுக்கு அப்புறம் இந்த கட்சி வந்து தோன்றது 80 பீரியட்ல சம்திங், அது தப்போடலாம் மன்னிக்கும். ஸோ பீரியட் தெரியல. அந்த பீரியட்ல இந்த கட்சிக்கு எப்படி தாமரை சின்னத்தை தேசிய சின்னமான தேசிய மலரான தாமரையை பிஜேபி ஒதுக்கலாம் நான் பொது வழக்கு போட்டே தருவேன். ஏன்னா அவருடைய விவசாய சின்னத்தை புடுங்கப்பட்ட போது இதுக்கு பின்னாடி பிஜேபி என்னுடைய பவரையும் என்னுடைய ஓட்டோட எண்ணிக்கை ஓட் பேங்கை குறைக்கணுன்றதுக்காக பிஜேபி செய்யற ஒரு மறைமுகமான பனிப்போர் இருக்குது அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டினா. ஸோ இப்படிப்பட்ட விஷயம் சின்னத்திலையும் பேர்லையும் அடி வாங்கும் பொழுது தளபதி விஜய் வந்து கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சி கொஞ்சம் பொறுமையா அழகா மூவ் பண்ணிருக்கலாம். ஒரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க, உள்ள வரும்போது அவங்க அம்மா வந்து கை பிடிப்பாங்க, இவர் அதை கவனிச்சிருக்க மாட்டார். உடனே என்ன பண்ணுவாங்க, பிஸியாக வந்து கூப்பிடும்போது உள்ளே போய்டு. அதை வந்து ட்ரோல் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் அம்மாவை கவனிங்க, நீங்கள் போய் எல்லா இதுலேயும் வந்து தாய் தந்தரை கவனிங்க சொன்னாங்க. அந்த மேடையில் அப்பா அம்மாவுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி. அப்போ வந்ததுக்கு நன்றினா அப்போ நீங்க கூப்பிடாமலே அங்கே வந்திருக்காங்களா, அப்போ இன்னமும் நீங்க பேசலையா, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ரொம்ப பெருசாக்குறாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அப்பா அம்மா கிட்டே ஒரு சுமூகமான உறவு இல்லை. இவர் எப்படி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு மக்கள் கிட்ட ஒரு நல்லது பேசுறதும் நல்லது கொண்டு வரதும் மக்களுக்காக என்ன பண்ணிட்டு போறாரு. 2 பேர்கிட்ட பரஸ்பர உறவு ஏற்படுத்த முடியாத ஒரு மக்கள் கிட்ட இவ்வளவு பெரிய 8 கோடி கொண்ட மக்கள் கிட்ட எப்படி ஒரு ஏற்படுத்துவார். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இந்த செந்தில் வந்து ஒரு பைக்கில் போவாப்புல, நாளைக்கு வந்து நாங்கள் யானையை வந்து தேசிய விலங்கா அறிவிக்கணும்னு சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது மீம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு, ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. மீம்ஸ் எக்கச்சக்கமாக வந்துருக்கு. அதெல்லாம் தாண்டி அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அதில் யார் சிறப்பு வாய்ந்தவங்க, அதில் யார் அனுபவசாலி, அவங்க கிட்ட பரிசீலனை பண்ணி அவங்களுடைய ஆலோசனை கேட்டு மூவ் பண்ணியிருந்தாருன்னா இதில் பிரச்சனை இல்லை. ஸோ பழைய திருத்திக்கிறார். அந்த தமிழக வெற்றி கழகத்தில் இக்கின்ற வல்லினம் மிகும் அப்படின்ற சொல்லும்போது ஸோ இந்த பிழையை நாங்கள் திருத்திக்கணும்னு பெருந்தான்மையாக அதுக்கு ஒரு அறிக்கை விட்டு திருத்திக்கிட்டார். இல்லை இப்போ இந்த கொடி விவகாரம் எங்கே போய் நிற்க போது, ஒரு கொடியை ஏற்றுறாரு, அது ஏற்றி முடிச்சிட்டாரு, தான் கொடி இதுதான் அறிவிச்சிட்டாரு. அறிவிச்சதுக்கு அப்புறம் திருத்தினா அது எவ்வளோ பெரிய பேசு பொருளாகும், இவ்வளோ பெரிய விமர்சனத்துக்குள்ளாகும். இதனால எவ்வளோ அவருக்கு பேரோட களங்கத்துக்கு விளைவிக்குன்றது உண்மைதான். ஆனால் அது என்ன பண்ண போற, என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறாரு. சொன்ன மாதிரி சிக்கிம் அசாமா இந்த 2 ஸ்டேட்டை தவிர வேற எந்த ஸ்டேட்டும் வந்து இந்த பகுஜன் சமாஜ்வாதி கட்சியோட சின்னமான அந்த யானை சின்னத்தை யூஸ், அதுவும் அதில் வர மாதிரி 2 யானை வர வச்சுட்டாரு. என்ன சொல்றாங்கன்னா, அதில் வந்து பகுஜன் சமாஜ்வாதியோட யானை வந்து காலு கீழே இருக்கும், இதுல வந்து தூக்கிட்டு இருக்கு அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு விஷயம். அப்படின்ற இது வந்து மிகப்பெரிய பேசுபொருள் விஷயம். பார்த்தீங்கன்னா அந்த ஜிம்போ சர்க்கஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வாங்க சென்னைக்கு போகும்போது இருக்கும் ஜிம்போ சர்க்கஸ் 2 யானை தூக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. பீர் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா 2 பீர் பாட்டில், கேரளா அரசோட சின்னமும் அதுதான் இருக்கும், கர்நாடகாவில் ஒரு அரசோட இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னமும் அந்த மாதிரி தான் இருக்கும்.
இந்த மாதிரி பல சின்னத்தை வந்து அட்லி அவர்கள் வந்து பல படத்தை வந்து சுட்டு போட்டு எடுத்தா, இவர் கட்சியோட கொடியே இப்படி சுட்டு எடுத்திருக்காப்புல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி பாருங்க. ஒரு கொடி ஏத்துனாரு. ஒரு கொடி ஏத்துனதுக்கு அப்புறம் சாதாரண யூடியூப் சேனல்னா நாமளே இவ்வளோ பேசுறோம்னா, நீங்க இப்போ கூகுளில் போயிட்டு விஜய் கட்சி கொடி விஎஸ் போட்டிங்கன்னா கூடவே அந்த ஃபெவிகல் விளம்பரம் வந்ததுங்க. ஃபெவிகல் விளம்பரம் வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சு. அந்த ஃபெவிகல் விளம்பரம் என்ன சொல்றாங்கன்னா, விஜய்க்கு மிருகராசி சரியில்லை அப்படின்னா, மிருகராசி சரியில்லை எப்படின்னா, சுறா ஃபெயிலியர், புலி ஃபெயிலியர், லியோ அது ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது. பட் லியோன்றது சிங்க சின்னம், அதாவது ராசி சிம்ம ராசின்னு சொல்லுவாங்க. ஸோ லியோ பீஸ்ட் அது ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. ஆனால் பட் சொன்னாங்க சுறா ஃபெயிலியர், புலி ஃபெயிலியர். ஒரு விலங்கெல்லாம் அவர் தொட முதல்ல ஃபெயிலியர் ஆகுது. அதனால அவர் இந்த விலங்கு இந்த யானையை தொற்று மிருகராசி இல்லை, சாரி இது வந்து ஒரு மீன்ஸ் தான், அதை எடுத்து சொல்கிறோம். பட் ஒரு ஜோசிகார் சொல்லும்போது 9:15 to 10 டைம் வந்து பார்த்தீங்கன்னா குளிகை நேரம், அந்த நேரத்தில் எதுவுமே பண்ணக்கூடாது, அந்த நேரத்தில் இது பண்ணாப்புல இருந்தாலும் இது யானை இருக்கிறதுனால அது கொஞ்சம் டேஞ்சர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஸோ எதிராகவும் சொல்கிறாங்க, ஆதரவாகவும் சொல்கிறாங்க. ஒரு சிலர் எதிராக தான் 90% கருத்து பதிவானது. ஆதரவு எப்படி பார்க்குறாங்கன்னா, 2005 விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது இப்படியாப்பட்ட மீம்ஸ் ட்ரோல் எல்லாமே வந்தது. 2011 ஆக்சுவலாக அடுத்த 2006 நிற்கும் போது நினைக்கிறேன், அவர் வந்து டெபாசிட்டே வாங்க மாட்டார் விஜயகாந்த் அவர்கள்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் டெபாசிட்டும் வாங்கினாப்புல, அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சாப்புல. அதுதான் இப்போ எங்களுக்கு நடந்துட்டுருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 2011 பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக வந்து விஜயகாந்த் அவர்கள் உக்காந்தாப்புல. அவரோட வழியில் வந்து இவர் போய் அன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா பிரேமலதா மேடம் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, நான் வந்து இப்போ வந்து ஒரு ஆக்டராக வந்திருக்கேன், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு தலைவராக வருவேன், அரசியல் தலைவராக அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு விஜயகாந்த் வழியில் நான் நடப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அதனால் அது ஒரு பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். தவறு செய்வதுன்றது வந்து மனுஷன் இயல்பு. மனுஷனாக பிறக்கப்பட்டவன் எல்லாம் அந்த எரர்லாம் நடக்கும். மிஷினுக்கு எரர் நடக்கும், சொல்லி வச்ச ப்ரோக்ராமுக்கு எரர் நடக்கும்போது மனுஷன் தப்பு பண்ணுறது இயல்பு தான். அதை ஒரு திருத்திப்பார், கண்டிப்பாக திருத்திப்பார். பட் அதை என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாரு, எப்படி முன்னெடுக்க போறாருன்றதை நம்ம பொறுத்து வந்து சினிமா வேற அரசியல் வேறன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த அரசியலில் வரும்போது பலதரப்பட்ட கருத்துக்களை வாங்கி யார்கிட்டையாவது அதுக்கான ஆலோசனைகளை பெற்று இவர் வந்து எதுவுமே ஒரு பேய் இல்லாமல் பண்ணால் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அந்த தமிழக வெற்றிக்காக இக்குவாது, இந்த கொடியில் இவ்வளோ பிரச்சனை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாளை பின்னாடி ஒரு பேச்சு அவர் வந்து ஒரு மேடையில் பேசும்போதே பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட கருத்துக்கள் வரதான் செய்யும். மீம்ஸ் இன்னும் எக்கச்சக்கமாக பண்ண தான் செய்வாங்க. அண்ணா அதாவது சீமான் கட்சியில் குட்டி சீமான் ஒரு சின்ன பையன் இருப்பான், பயங்கரமாக பேசுவான். நீங்கள் அவன் கேட்டிருக்கீங்க. அவன் என்ன சொல்லிட்டான், ஃபஸ்ட்டு தளபதி விஜய் ஒரு அறிக்கை விட்டார். அந்த அறிக்கையில் அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த பையன் சொல்கிறான், வெற்றி கழகம் அப்படின்ற எழுத்துல ஒரு வள்ளி நம்பிக்கைன்னு ஒரு மெய் எழுத்து விட்டு போச்சு, அது மட்டும் எரர் இல்லை, அந்த அவர் விட்ட அறிக்கையில் 100க்கும் மேற்பட்ட எரர் தப்பான தமிழ் எழுத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணி சொன்னான். நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்ருக்கோம், நாமளே சப்டைட்டில் போடும்போது, டைட்டில் போடும்போது, டிஸ்கிரிப்ஷன் போடும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுமோ, தமிழில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுமோ, 2-3 கரெக்ஷன் மிஸ்டேக் அதுக்காக 1 hour கரெக்ட் பண்ணுறோம். இப்படி பண்ணும்போது ஒரு கட்சி பேர் ஆண்டு காலம் நிலைக்கு போகுது. இப்போ எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி எடப்பாடி வரைக்கும் நினைச்சு, எம்ஜிஆர் ஆரம்பிச்சது 1972 ஆரம்பித்த கட்சி இன்னி வரைக்கும் ஓடுதுன்னா, அப்போ இவர் போனதுக்கு அப்புறம் அந்த கட்சி பல பேர் தொடர போறாங்க. அப்படி இருக்கும்போது நேக்கு ஸ்டாண்டர்ட், அது சின்னன்றது ஸ்டாண்டர்ட், கொடின்றது ஸ்டாண்டர்ட். அப்போ நிலையா டிஃபால்ட்டா இருக்கு ஒரு விஷயத்த பல முறை அலசி ஆராய்ஞ்சி பல பேர்கிட்ட கொடுத்து கரெக்ஷன் பார்த்து அதுக்கப்புறம் தான் வெளியிடணும். ஆனால் இவர் எப்படி இந்த மிஸ்டேக் பண்ணாரு, கண்டினியூட்டாக இந்த மிஸ்டேக் வந்து தமிழக வெற்றிக்காக தொடருது அப்படின்றது அவர் முக்கியமாக அது கவனம் செலுத்தி இதுக்கப்புறமா அவர் தன்னை திருத்திக்கணும், தன்னை திருத்திப்பார். அவரை பற்றி நம்ம சொல்ல வேண்டியது ஏன்னா அந்த வெற்றி கழகன்ற பேரில் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்ட் பண்ணிட்டு இதையும் திருத்திப்பார். அதை பேச்செல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, மேடை பேச்சு நல்லா இருக்குங்க. 4 பேர் ப்ரெஸ்ஸை சமாளிக்கும் போது அண்ணாமலை மாதிரி சீமான் அவர்களை மாதிரி சமாளிக்க தெரியணும். அந்த மாதிரி 4 பேர் கேட்குற திடீர் கேள்விக்கு பதில் சொல்கிற அளவுக்கு கேப்பபிலிட்டி வளர்த்துக்கணும், அரசியமைப்பு படிக்கணும், அரசியல் கட்சிகளை படிக்கணும். திடீர் கேள்வின்னும் போது தான் ஞாபகம் வருது, அமைச்சர் துரைமுருகன் கிட்ட வந்து கேட்குறாங்க, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டப்போ கொடியை பறக்க விட்டுருக்காருன்னும் போது, இப்போ ஜனநாயக நாடு யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் பறக்க விடலாம், யார் வேணாலும் எதனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னாப்புல. அந்த கொடியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, பறக்கும்போது நான் பார்ப்போம்பா அப்படின்னு சொல்லி அந்த டைமிங்கில் தக் லைஃப் அது வந்து டடா அப்படின்ற மாதிரி தக் லைஃப் போட்டு போயிட்டே இருக்கான். அந்த மாதிரி விஷயத்த அந்த மாதிரி இவரும் கொஞ்சம் நல்லா தக் லைஃபோடு பேச தேவையில்ல, நல்லா பேச கற்றுக்கிட்டாவே போதும். ஒரு 25 வருஷம் கழிச்சு டிஎம்கேல ஒரு இடைத்தேர்தலில் ஈரோட்டில் ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏ வந்து சட்டசபைக்கு வராரு. ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறாங்க ப்ரெஸ்ஸில்,
26 வருஷம் கழிச்சு சட்டசபைக்கு வரீங்க, என்ன வித்தியாசத்தை பார்க்குறீங்க சட்டசபையில் கேட்டதுக்கு? அப்போ ஏசி இல்லை இப்போ ஏசிக்குதுன்ட்டு போகிறார். இப்படியாப்பட்ட ஆளை நம்ம என்ன பண்ணுறது? ஸோ இப்படியாப்பட்ட ஆளுங்கள் நம்ம வந்து கலாய்க்குன்னு சொல்ல வரல, ஒரு அறிவுபூர்வமாக ப்ரெஸ்ஸு கேட்குறாங்க. ஏன்னா 26 வருஷம் மாறுதல், சட்டசபையில் என்ன மாதிரியான மாற்றங்கள், சட்டங்கள் என்ன மக்களுக்கு முன்னெடுக்க போறீங்கன்ற தொழில் அவர் கேட்டால் அப்போ ஏசி இல்லை இப்போ ஏசி கூட சொல்லிட்டு போகிறார். இப்படியாப்பட்ட ஆளுங்க ஒன்று சரி அது விட்டுருங்க. இவர் தன்னுடைய பிழையை திரித்து கொள்வாரா? முதலில் அதை பிழையாக கருதுவாரா? அடுத்து அந்த அவர் ஏற்றிய அரசியல், அவருடைய கட்சியின் கொடியில் மாற்றம் வருமா, இல்லை இதே தொடருமா, இல்லை இதன் பின்னணியில் என்ன போகம் வெடிக்கப் போகிறது என்பதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.